பிரைஸ் தி லார்ட். ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் அல்லவா? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எந்த மனித சக்திகளும் அவரை தடுக்க முடியவில்லை. எந்த வல்லமையும் அவரை தடுக்க முடியவில்லை. எந்த அதிகாரமும் அவரை தடுக்க முடியவில்லை. அவர் கல்லறைகள் பூட்டப்பட்டது, சீல் வைக்கப்பட்டது, காவலர்கள் போடப்பட்டார்கள். ஆனாலும் 3ஆம் நாள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழும்பினார். கல்லறை திறக்கப்பட்டது. அங்கே இருந்த காவலர்கள் ஓடினார்கள். பரலோக தூதர்கள் இறங்கி வந்தார்கள். பிரியமானவர்களே, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஒருவரும் அவரை தடை செய்ய முடியவில்லை. அவர் உயிரோடு கூட எழும்பி அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் அவர் உட்கார்ந்தார். அவரை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. எந்த வல்லமையும் தடுக்க முடியவில்லை. எந்த சக்தியும் தடுக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, அவர் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழும்பி அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அமர்ந்தார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறார். தேவ தூதர்களும் வல்லமைகளும் அவருக்கு இப்பொழுது கீழ்ப்பட்டிருக்கிறதா? பிரியமானவர்களே, தேவ தூதர்களும் வல்லமைகளும் இப்பொழுது அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சகல வல்லமையும் இப்பொழுது அவருடைய கரங்களில் இருக்கிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் வென்றவர். மரணத்தின் திறவுகள் அவரிடத்தில் இருக்கிறது. பாதாளத்தின் திறவுகள் இப்பொழுது அவரிடத்தில் இருக்கிறது என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:12 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் இப்பொழுது அமர்ந்து இருக்கிறாராம். ஏன் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஈஸ்டர் நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் சற்று தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்து இருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த பொழுது அவர் அதிகாரம் உள்ளவராய் அவர் செயல்பட்டார். இயற்கையை அவர் தன்வசப்படுத்தினார். இயற்கை அவர் சொல்லுவதற்கு கட்டுப்பட்டது. அவர் தன் அதிகாரத்தை இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் வெளிக்காட்டினார். இந்த பூமியிலே அவர் வாழ்ந்து காட்டினார். 33 வருடம் அவர் வாழ்ந்து காண்பித்து இந்த பூமியிலே தன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை, வல்லமையை அவர் இந்த உலகுக்கு அவர் காண்பித்தார். பிரியமானவர்களே, அவர் இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே ஏன் அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? இந்த வல்லமையை தன்னை விசுவாசிக்கிற, அவர் மரித்து உயிரோடு எழும்பினதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிறாராம். அதை இந்த பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகள், தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் அவர் அமர்ந்தார். பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்தார். அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். சகலமும் இப்பொழுது அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறதா? அவர் தம்முடைய ஆவியை அவர் நமக்கு இப்பொழுது அவர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே போய் எதற்காக அமர்ந்திருக்கிறார் தெரியுமா? அவர் அங்கே அமர்ந்திருந்து அவர் தம்முடைய ஆவியை இப்பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறார். இந்த ஆவியின் மூலமாக எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை செய்தார், அதுபோலவே தன்னுடைய பிள்ளைகளும் அந்த அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அமர்ந்திருப்பதற்கு ஒரே காரணம்
இந்த மனுகுலத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த, அதிகாரத்தை திருடி வைத்திருந்த பிசாசினிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து பிடுங்கி, எந்த மனிதனிடத்திலிருந்து இந்த அதிகாரம் பிடுங்கப்பட்டதோ அதே மனிதனுடைய கைகளிலே என் தேவன் கொடுத்து, அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அவர் இப்பொழுது தன் பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பிள்ளைகள் நாம் தான் செயல்பட வேண்டுமோ? நமக்குத்தான் அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 4:13 நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்தார். இந்த ஆவியை நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் சொன்னார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். அப்படி அவர்கள் காத்திருந்த பொழுது அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே எப்படி இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராய் செயல்பட்டாரோ, அதுபோலவே இப்பொழுது பிள்ளைகள் செயல்படும்படியாக நம்முடைய அதிகாரத்தை அவர் கொடுத்தார். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போகும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நாம் உடையவர்களாய், நாம் இந்த பூமியை ஆதிக்கம் செய்த, அதிகாரம் பண்ணின அந்தகார லோகாதிபதிகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள், அவனுடைய தந்திரங்களிலே நாம் எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் இப்பொழுது நம்முடைய சரீரத்திலே உண்டாக வேண்டுமா? அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருகிறவர் ஒருவர்தான், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளே இருந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் செயல்படுவார் என்று சொன்னார். நீங்கள் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட கொள்ளை நோயாயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும் சரி, அது மரணத்துக்கு ஏதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை மேற்கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 49வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் மண்ணானவருடைய சாயலை அணிந்து கொண்டது போல விண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டுமா? மனிதனுடைய சாயல்ல இருக்கிற நாம் இப்பொழுது தேவனுடைய சாயலிலே நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாயிருக்கிறது. இதற்காகத்தான் அவர் உயிர் தெழுந்து அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து அவர் தம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் பிள்ளைகள் நான் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து அவர்கள் செயல்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் உலாவின பொழுது நம்முடைய அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தினார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார், புயலை அதட்டினார், அது அமைதலாயிற்று. கடலின் மேலே அவர் நடந்து வந்தார், பேதுருவை நடக்கச் செய்தார், மரித்தவனை உயிரோடு கூட அவர் எழுப்பினார். தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவராகவே இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்ன தெரியுமா? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் மரித்த அந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தபொழுது சீசர்களுக்கு அவர் இப்படியாக கற்றுக் கொடுத்தார். மலைகளை பார்த்து பேசும்படியாக சொன்னார், காற்றையும் கடலையும் அதட்டும்படி அவர்களுக்கு அவர் காண்பித்துக் கொடுத்தார். பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாய் பிசாசை துரத்தும்படி அவர் அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது அவருடைய ஆவியை இந்த பூமியிலே அவர் ஒவ்வொருவருக்கென்றும் கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் செயல்பட வேண்டும் என்றுதான் அவர் விருப்பப்படுகிறார். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, நாம் எழுந்து பேசுகிறவர்களாய் பிசாசுகளையும் இந்த உலகத்திலே இருந்து உண்டாகிற இந்த பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை நாம் எதிர்த்து நின்று அவைகளை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் தேவன் விருப்பப்படுகிறார்.
நாம் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த ஈஸ்டர் நாளிலே, இந்த நாளிலே நாம் வீட்டிற்குள்ளே நீங்கள் அடங்கி இருப்பவர்களாய் இருந்தாலும் சரி, வீட்டிற்குள்ளே இருக்கிற உங்களை பார்த்து நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவை எந்த வல்லமையும் எந்த சக்தியும் அவர் உயிர்த்தெழுதலை தடை செய்ய முடியவில்லை. நாம் பிரியமானவர்களே, என் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருடைய ஆவி இப்பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிறது. நாம் பேசும் நேரத்தில் இருக்கிறோம். நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயை பார்த்து நாம் பேசுவோம் என்று சொன்னால் அது அடங்கி போகும். நாம் அவற்றை கடிந்து கொள்வோம் என்று சொன்னால் அது காணாமல் போய்விடும். நாம் அதை விரட்டுவோம் என்று சொன்னால் அது ஓடிவிடும். நாம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிறைந்தவர்களாய் மரித்து உயிரோடு எழும்பின இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் பேசுகிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்கும். உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட வல்லமையாயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட செயல்பாடுகளாயிருந்தாலும் சரி, உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 28:18 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு தம்முடைய சீசர்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து சொன்னதுதான் இந்த வார்த்தை. இப்பொழுது நீங்கள் வியாதியஸ்தருடைய கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாகும். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். நவமான பாஷைகளை நீங்கள் பேசுவீர்கள். சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேல் நீங்கள் நடந்து செல்வீர்கள். வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் மரித்து உயிரோடு எழும்பின இந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதைத்தான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலே இந்த கொள்ளை நோய் நம்மை அடக்கி ஒரு வீட்டிற்குள்ள அமர்ந்திருக்க செய்திருக்கிற இந்த கொள்ளை நோய் சபையாராய் ஒன்று கூடி ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்ய நினைக்கிற இந்த சத்துருவின் கிரியைகளை நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் துரத்துவீர்கள் என்று சொன்னார். இவைகளை பார்த்து நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் பேசுவீர்கள் என்று சொன்னார். இது ஓடிப்போம். இவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பிரியமானவர்களே, இந்த நாளில் இதை கேட்கிற தேவ பிள்ளை, உன் வல்லமையை அறிந்து கொள். தேவன் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ முதலாவது புரிந்து கொள். அதன்படி இந்த நாளிலே நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னார். எப்படி இயேசு கிறிஸ்துவை அடக்க நினைத்த அவரை கல்லறையிலே மூடி வைத்து அவருக்கு காவல் போட்டு அந்த கல்லறைகளுக்கு சீல் வைத்து அவரை எழும்ப விடாதபடிக்கு, அவர் உயிர் தெழுந்து தம் வல்லமையை வெளிப்படுத்த விடாதபடிக்கு, அவரை அடக்கலாம் நினைத்த எல்லா அந்தகார கிரியைகளையும், எல்லா மனுஷீக வல்லமைகளையும், எல்லாவற்றையும் எப்படி அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து எழும்பி எல்லாவற்றையும் தகர்த்து அவர் வெளியே வந்தாரோ, அதுபோல இந்த நாளிலே இந்த கொரோனா என்கிற இந்த கொள்ளை நோயை நீங்கள் எதிர்த்து பேசுவீர்கள் என்று சொன்னார். இந்த கொள்ளை நோய்க்கு எதிராக உங்கள் அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த நோய் நம் இந்திய தேசத்தை அது தொடங்க முடியாது, அது சேதப்படுத்த முடியாது. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இத்துடன் வா, இதை தாண்டி வராதே என்று எல்லையை போட்டு இருக்கிறார். கடலுக்கு எல்லையை குறித்தவர் யார்? இந்த அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தான் நம் மத்தியிலே வாழ்ந்தார். அவர் தான் இந்த அதிகாரத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே அவருடைய அதிகாரத்தை பற்றி கொண்டவர்களாய், அவருடைய அதிகாரத்தை உணர்ந்தவர்களாய், யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் இவரை விசுவாசிப்பார்களோ, இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ அவர்களை எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கதற வேண்டிய அவசியம் இல்லை.
நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்திலே நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது, நாம் பேசுகிறவர்களாய் மாறுகிற பொழுது, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் வார்த்தையினாலே சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தாரோ, தம் வார்த்தையினாலே காற்றையும் புயலையும் அடக்கினாரோ, எப்படி தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய அதிகாரத்தினாலே அவர் பேசினாரோ, அதுபோலவே நாம் பேசுகிற பொழுது உங்களுக்கு எதிராக நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அடங்கி போகும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களுக்கு பேசுகிறேன். சத்துருவின் கிரியைகள் அடங்கி போகும். நீங்கள் பேசுகிறவர்களாய் மாறுகிற பொழுது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எடுத்து இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நீங்கள் பேசுகிறவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் புலம்புகிறவர்களாய் இல்லை, நீங்கள் பயப்படுகிறவர்களாய் இல்லை. மேல் வீட்டு அறையில் அவர்கள் பலதை செய்த பொழுது, அவர் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்த பொழுது எல்லாம் ஓடிவிட்டார்கள். அவர் பிடிபட்ட பொழுதே எல்லாரும் ஓடிவிட்டார். பேதுரு அவரை மறுதலித்தான். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு என் இயேசு கிறிஸ்து அதே சீசர்களை மறுபடியும் பார்த்து, நீங்கள் உலகத்துக்குரியவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்படித்தான் பயப்படுவீர்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை எப்படி பரிசுத்த ஆவியினாலே பிதாவானவர் நிரப்பி இந்த பூமியில 3.5 வருடமாக என்னை ஊழியம் செய்ய வைத்தார், அதுபோலவே நான் போய் அதே தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அதே அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்து செயல்படும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த ஈஸ்டர் நாளிலே இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னார். இயேசுவை உண்மையாகவே நீங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். உண்மையாகவே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் உங்கள் பொறாமைகளை, உங்கள் போட்டிகளை, உங்கள் கோபங்களை நீங்கள் விட்டுவிட்டு உண்மையாகவே நீங்கள் மனம் திரும்பி ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாது, ஒருவரை ஒருவர் நீங்கள் கடிந்து கொள்ளாது, ஒருவர் மேல் ஒருவர் நீங்கள் பழியை போடாது, ஒருவர் மற்றவரை மன்னிக்கத்தக்கதாக உண்மையான மனமாற்றத்தோடு கூட உலக பாவங்களையும் இச்சைகளையும் விட்டுவிட்டு உண்மையாகவே நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்து அனுப்பின இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பேசுகிற பொழுது சத்துரு பயப்படுவார். நீங்கள் பேசுகிற பொழுது பிசாசு நடுங்குவார். நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட வாதை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உங்களை விட்டு ஓடிப்போம். பிரியமானவர்களே, இதை கேட்கிற தேவஜனமே, இந்த ஈஸ்டர் நல்ல நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய், அடைபட்டு இருக்கிற உங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த அதிகாரத்தை உணர்ந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த நாளில மேற்கொண்டு இருக்கிற வீட்டுக்குள் நம்மளை அடைத்து வைத்து, எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழக்கூடாது என்பதற்காக, அவர் எழும்பக்கூடாது என்பதற்காக தன் முழு பலத்தையும் முழு அதிகாரத்தையும் செயல்படுத்தி எப்படியாவது தடுத்து விடலாம் என்று நினைத்த அந்த பொல்லாத பிசாசின் சத்ருவின் கிரியைகளை எப்படி இயேசு கிறிஸ்து அவர் அதை மேற்கொண்டாரோ, அதுபோலவே இந்த நாளிலே அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்தவர்களாய் அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே எப்படி பேதுரு மற்றும் சீஷர்களும் 120 பேர் அமர்ந்திருந்த பொழுது பயந்து போய் வீட்டை பூட்டிக் கொண்டு அமர்ந்திருந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் வல்லமை உள்ளவர்களால் பலம் உள்ளவர்களாய் எழும்பி இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரசங்கித்தவர்களாய், வேதம் சொல்லுகிறது, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவர் வல்லமையாய் பிரசங்கித்தார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து அவர்கள் அதிகாரம் உள்ளவர்களாய் அவர்கள் பிரசங்கித்தார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, ஒரு தைரியம் வந்தது. இவரே மெய்யான தேவன் என்று அவர்கள் நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அப்படி அவர்கள் விசுவாசிக்கிற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஊற்றப்படுகிறார். பிரியமானவர்கள், அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த நாளிலே நீங்கள் காத்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சியுங்கள். அறை வீட்டிற்குள்ளே இருக்கிறீர்களா? நீங்கள் வாஞ்சியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின்படி நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்படும். பிரியமானவர்களே, நாம் ஒன்று கூடி அன்றைக்கு ஒரே மனமுடையவர்களாய், ஒரே இருதயமுடையவர்களாய் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். ஆகவே தேவன் அவருடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுத்து அவர்கள் ஒரே மனதுடையவர்களாய் அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அங்கே வல்லமை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் தினத்தை, இந்த உயிர்த்தெழுந்த நாளை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த நாளை கொண்டாடுகிற உங்களை பார்த்து நான் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் பேசுகிறவர்களாய் மாறுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை இந்த நாட்களில் நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே வெற்றியை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் அதிகாரமுடையவர்களாய் உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை வியாதியாயிருப்பீர்கள், வியாதியை பார்த்து பேசுங்கள். நெருக்கத்தில் இருப்பீர்கள், நெருக்கத்தை பார்த்து பேசுங்கள். பிரச்சனையில் இருப்பீர்கள், பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அத்தி மரத்தை பார்த்து அவர் சபித்தார், அவர் பேசினார். வருகிற பொழுது திரும்பி அவர்களுடைய சீஷர்கள் திரும்ப வருகிற பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு. அது வேதம் சொல்லி அது வேரோடே பட்டு போயிடுச்சு. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வாதை உங்களை நெருங்க முடியாது. எந்த பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. உன் பக்கத்தில் 1000 வலது பக்கத்தில் 16 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இதுதான் வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, ஆகவே பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். தைரியம் உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய் உங்கள் சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது வருஷத்தில் அமர்ந்திருந்து அவன் இதைத்தான் பார்க்கிறார். தன் பிள்ளைகள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உட்கார்ந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அவர் பரலோகத்தில் போய் அமர்ந்திருந்தார். பிதாவின் வலது வருஷத்தில் அவர் அமர்ந்திருந்தார். ஸ்தேவானை கல்லெறிந்த பொழுது ஸ்தேவான் மேலே உற்று பார்க்கிறான். அவன் மேலே வானத்திலே மேலே பார்க்கிற பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். அவன் பிதாவின் வலது பார்சத்திலே அவர் நிற்கிறவராய் அவன் கண்டான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து போய் அவன் நான் என் தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவார். உங்களுக்கு எதிராக வெள்ளம் போல சத்துக்கள் வருகிற பொழுதும் அவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். அவர் தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகலத்தையும் கற்றுக் கொடுப்பார். வேதத்தின் ஆழங்களை அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த அபிஷேகமே சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, இதை அறிந்து கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கென்று ஸ்பெஷலா உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடைப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஈஸ்டரை கொண்டாடுகிற, அடைப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்து உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிற நாம் தைரியம் உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய் இந்த சத்துருக்களை நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது, இந்த பொல்லாப்பை நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் ஓடி போவான். பிரியமானவர்களே, நாம் எதிர்த்து நிற்போம், நாம் பேசுவோம். இந்த பிரச்சனையை பார்த்து பேசுவோம், இந்த நெருக்கத்தை பார்த்து நாம் பேசுவோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே, கொள்ளாத கொள்ளை நோயே இயேசுவின் நாமத்தினாலே நீ இந்த இந்திய தேசத்தை விட்டு போ என்று சொல்லி நாம் பேசுவோம். நாம் பேசுகிற பொழுதுதான் ஓடி போவான், அவனை எதிர்க்கிற பொழுது ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார், இப்பொழுதும் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ அவர்களுக்குள்ளே இந்த வல்லமை செயல்படும். பிரியமானவர்களே,
அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களுக்குள்ள இந்த வல்லமை செயல்படும். அப்பொழுது அவர்கள் பேசுகிறவர்களாய் மாறுகிற பொழுது, பரிசுத்த ஆவியின் பலனிலே அவர்கள் நிறைந்தவர்களாய் அவர்கள் பேசுகிற பொழுது அந்த அதிகாரம் வெளிப்படுகிறது. இயற்கை அவனுக்கு கட்டுப்படும். நாம் பிரியமானவர்களே, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தினார். ஆனால் ஒன்றும் அவன் பாதங்களுக்கு இதுவரை கீழ்ப்படியவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் பிரியமானவர்களே, நம் அதிகாரம் உள்ளவர்களாய் அதை எடுத்து நாம் செயல்படுத்துவோம், நாம் பேசுவோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் பேசுவோம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொண்டோட நாம் பேசுவோம். நாம் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதீர்கள், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். தைரியமாக இருங்கள். இதை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அவர் உங்களுக்குள் அனுப்பி அவர் தம்முடைய ஆவியை உங்கள் மேல் முற்றிலுமாய் உங்களை நிரப்பி தம்முடைய ஆவியின் பலத்தினாலே உங்களை எழும்பச் செய்யும். இந்த கொள்ளை நோயை, இந்த சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட அதிகாரம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வல்லமையா இருந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் ஒளிந்து போகத்தக்கதாக தேவ வல்லமை பொழுது கேட்கிற பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். இதை கேட்கிற உங்கள் மேலே இப்பொழுது இறங்குவாராக. இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குவதும் அப்பா, இப்பொழுது நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். அப்பா, ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். இப்பொழுது என்னோடு கூட அப்பா ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க. ஆமா ராஜா, உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். அது கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.